அன்னையாய், அடிகளாராய், அம்மாவாய், ஆதிபராசக்தியாய் விளங்குகிற நம்முடைய தாய்க்கு மிகவும் பிடித்தமான விழா இந்த திருத்தலத்தில் ஆடிப்பூர திருவிழா. இந்த விழாவின் போது வருடா வருடம் தான் சர்வரூபிணி என்ற உண்மையை நிரூபணம் செய்வது போல ஆண்டுக்கு ஒரு முறை தன்னுடைய பூமியில் நாக வடிவாகி அன்னை ஆதிபராசக்தி அங்க பிரதட்சணம் செய்கிறாள். தினந்தோறும் இங்கே வருகிற பக்தர்கள் தங்கள் துன்பங்கள் நீங்க வேண்டும், பாவங்கள் போக வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இங்கே தினந்தோறும் அங்கப்பிரதட்சணம் செய்கிறார்கள். அதனால் இந்த பூமியால் ஆதிபராசக்தி திருத்தலத்தில் அவர்களின் பாவ புண்ணியங்கள் ஏற்கப்பட்டு இந்த பூமி சுமையாகி போகிறது. ஆனால் ஆடிப்பூர விழாவை ஒட்டி அன்னை ஆதிபராசக்தியான அடிகளார் இங்கே அங்கவலம் வருகிற போது இந்த பூமியில் பட்ட பாவங்களையெல்லாம் தன் மீது சுமந்து கொண்டு இந்த மேல்மருவத்தூர் திருத்தலத்துக்கு புனிதத்தை பாய்ச்சுகிறாள், பூபாரம் தீர்க்கிறாள். நாம் நம்முடைய துன்பங்கள் பாவங்கள் தீர மேல்மருவத்தூரில் அங்கப்பிரதட்சணம் செய்கிறோம். அன்னை ஆதிபராசக்தியோ நம்முடைய பாவங்களையெல்லாம் தான் ஏற்றுக்கொள்வதற்காக மேல்மருவத்தூர் பூமியில் தானே அங்கப்பிரதட்சணம் செய்கிறாள். இந்த பூமியில் பட்ட பாவங்களையெல்லாம் தான் ஒற்றி எடுத்துக்கொண்டு பூமாதேவிக்கு அவள் பாரத்தையும் தீர்த்து வைத்து அருள் செய்கிறாள் என்பதுதான் மேல்மருவத்தூர் திருத்தலத்தில் ஆடிப்பூர விழாவில் அம்மா செய்கின்ற அற்புதமான தியாக வடிவமான தாயின் திருக்கருணைக்கு அடையாளம் ஆகியிருக்கிறது அம்மாவுடைய அங்க பிரதட்சணம். ஆடிப்பூரத்தை அனுசரித்து அங்க பிரதட்சணம் செய்கிற போது அம்மாவின் நடவடிக்கைகளும் அம்மா உருள்கின்ற போது பார்க்கின்ற அந்த காட்சியும் அவள் ஆதிபராசக்தியேதான் நாக வடிவத்தில்தான் இங்கே அங்கப்பிரதட்சணம் செய்கிறாள் என்னும் அனுபவத்தை நமக்கு காட்டுகிறது. மங்களதாரிணி மேல்மருவூரதில் நின்ற தயாபரி ஆதரி ஆதி மனோகரி அம்மா என சொல் கேட்கையிலே அடிமானுடரூபிணி மங்களதாரிணி மேல்மருவூரதில் நின்ற தயாபரி ஆதரி ஆதி மனோகரி அம்மா என சொல் கேட்கையிலே இந்த பூமடி நீரினில் வேம்பென தோன்றிய வேத புராதன தற்பரையே ஒரு புற்றென பாம்பென கல்லென சுயம்பென முந்தி வளர்ந்திடும் மூத்தவளே இந்த தாரணி என்பது தருகிடும் வேளையில் மாற்றிட வந்தனல் மரகதமே ஒரு பாலகன் நீதினில் பாய்ந்தொரு